செஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் பெயின் இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ரைட் சைட்லேயும் பெயின் இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. பட் லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுறாங்க. செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ பெயின் இருக்கிறவங்க, இல்லை மூச்சு விட்றப்போ வலி, இல்லைன்னா இந்த ரிப்ஸில் கீழே இருக்கிற ரிப்ஸில் பிரெஸ்ட்டுக்கோ செஸ்ட்டுக்கோ கீழே ரிப்ஸு, ஸ்டர்னம், சைடில் இருக்கிற ரிப்ஸில் வலி இருக்கிறவங்க ரொம்பவுமே அதிகமாக பயப்படுறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்கிறேன்னா, துள்ளி கூட பயப்பட வேணாம். அது ஹார்ட் ட்ரபிளாக இருக்க வாய்ப்பு மிக 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 குறைவு. இப்படி ஒரு சிம்டம் ஹார்ட் ட்ரபிளில் வரும்னு எந்த புக்லேயும் போட கிடையாது. இந்த மாதிரி பெயின் எல்லாம் யூஸ்வலாக ஒரு சர்வைக்கல்லேருந்து வருது அண்ட் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற வழியாக இருக்குது. இல்லை ஜஸ்ட் மசில் பெயினாவோ இல்லை காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் மாதிரி இன்ஃப்ளமேஷன்னாலேயோ நீர் கோர்த்துக்கிறதுனாலையோ வரதா இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஸ்பைனும் ஹார்ட்டும் எவ்வளோ ஒட்டி இருக்குது. ஸ்பைன்லேருந்து இந்த இடத்துல வலி வராதா? ஸ்பைனில் ஏதாச்சும் ஒன்று, கழுத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்தால், கட்டானா கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது. கழுத்துக்கு கீழே 2 கை 2 கால் வேலை செய்யாது. யூரின் போகிறது தெரியாது, மோஷன் போகிறது தெரியாது, வயிறில் பசிக்கிறது தெரியாது, அண்ட் ஆல்சோ இதுவுமே தெரியாது. சென்சரி அண்ட் மோட்டார் எல்லாமே பாதிக்கும், சென்சேஷனும் பாதிக்கும். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டில் இருக்க செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம யோசிக்கிறத அப்படியே செயல்படுத்துறது. அந்த இன்னும் உலகத்தில் ஸ்பைனல் கார்டுக்குன்னு எதுவுமே கண்டுபிடிக்கவே இல்லை. ஸ்பைனல் கார்டு ஒன்ஸ் கட் ஆச்சுன்னா அதுக்கு உலகத்தில் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அதுக்கு மேலே அவங்க குவாட்ரிப்ளீஜியாவோ குவாட்ரிபேரசிஸோ பேரப்ளீஜியாவோ பேரபேரசிஸோ இதுக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது. இங்கே இடுப்பில் கட்டாச்சுன்னா அதுக்கு கீழே வேலை செய்யாது, தொராசிக்கில் கட்டாச்சுன்னா இதுக்கு கீழே வேலை செய்யாது. ஸோ இதை பயமுறுத்த சொல்ல, ஸ்பைனல் கார்டுன்னு ஒரு ஆர்கன் தான் 95% இந்த மாதிரி வர்ற வலிகளுக்கு காரணமாக இருக்கிறப்போ, துளி கூட அந்த நாலேஜ் இல்லாமல் ஸ்பைனல் கார்டு ஏதோ வெட்டியில் அது வேஸ்ட்டாக கிடக்கிற மாதிரியும், ஹார்ட் ஒன்று மட்டுமே உங்களை காப்பாற்றிடுற மாதிரியும் நினச்சிட்டு ஹார்ட் அட்டாக் வீடியோ பார்த்தேன், அதில் செத்து போயிட்டாங்க, அதனால் நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தான் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. மூளை இல்லைன்னா வாழ்ந்துருவீங்களா? வெறும் ஹார்ட் வச்சு மூளை இல்லாமல் உயிர் வாழ்ந்துருவோமா? ஏன் ஒரு லிவர் இல்லாமல் வாழ்ந்துருவோமா? கிட்னி இல்லாமல் வாழ்ந்துருவோமா? எவ்வளவு இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லா ஆர்கனுமே இம்பார்ட்டண்ட். ஒரு சுண்டு விரல் கட்டானா கூட செப்டிக் ஆகி அப்படியே இதாகிடுச்சுன்னா நம்ம இறந்து கூட போயிடுவோம். புரியுதா இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ அந்த ஒரு மனசுலேருந்து வெளியில் வாங்க. நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பட் அதுக்குன்னு ஒரே விஷயத்த ஒரு தடவை இசிஜி எடுத்து பார்த்தா பத்தாதா? அதுவே தேவையில்லை இந்த மாதிரி வலிக்கு. ஸோ 100 தடவை இசிஜி எடுக்கிறது, 30 தடவை எடுக்கிறது, 40 தடவை எடுக்கிறது, 120 தடவை எடுக்கிறது, இப்படியே கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். ஒருத்தர் உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரான்னு தெரியாது, 1000 தடவை இசிஜி எடுத்தேன்னு சொல்கிறாரு. நான் கேட்டேன் திரும்ப, சார் 1000மான? எனக்கு வந்த கால்ஸ்லேயே நீங்கள் தான் சார் ஹையஸ்ட்டு, உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம். உண்மையதாலும் சொல்கிறீங்களா 1000மான? ப்ராமிஸ் நான் 1000 தடவை எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது ஒரு என்ன சொல்கிறது இதுக்கு? இது எதுக்கு அப்படி ஆவறீங்க? இது கண்டிப்பாக அப்படி பண்ணுறது சரி கிடையாது. இந்த இடத்துல வலிக்கிற வலியெல்லாம் சர்வைக்கல் ஸ்பைன்லேருந்து வர்ற வலி. எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாயிடும். சும்மா சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணாலோ, அந்த வலிக்கிற இடத்துல ஐஸ் 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு அமைதியாக கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் இருந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு நெகட்டிவ் திங்கிங்லேருந்து வெளியில் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வாழ்க்கை வாழவே முடியாது. பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத வாழ்க்கை நல்லாவே இருக்காது. புதுசாக மீட்டிங் நியூ பீப்புள், புதுசாக ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். யாராச்சும் உங்ககிட்ட சரியில்லைன்னா அவங்கள ஒதுக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸாக தான் வாழணும். இப்போ இதுக்குன்னு இருக்கிற சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? அப்புறம் 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி பண்ணுங்கள். இதை தவிர இப்படி கையை கோர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 7 8 9 10 again 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி பண்ணுங்கள். நைட்டு 9-10 மணிலேருந்து காலையில் வரைக்கும் தூங்க. குனிஞ்சு செல்ஃபோன் பார்க்காதீங்க, லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் குனிஞ்சு பார்க்காதீங்க. நேராக ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுங்கள். கிடைக்கிற நேரத்துல எல்லாம் படுத்துக்கோங்க. தரையில் பாய் போட்டோ இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மாவோ படுங்க. ஸ்பாஞ்ச் மெத்தையில் படுக்க வேணாம். சைடில் படுத்தா பெரிய தலைவணி வச்சுக்கோங்க. எந்திரிக்கிறப்ப சைடில் திரும்பி கையூன்னு எந்திரிங்க. நெகட்டிவாக இருக்காதீங்க. அன்பாக பாசமாக மகிழ்ச்சியாக இருங்க. அன்பை மீறி நீங்கள் பெரிய ஹீரோ கிடையவே கிடையாது. நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அவங்கள நான் கூட இருந்தே நான் குளிப்பறைச்சிருவேன், நான் கெடுத்து விட்ருவேன். அது வாழ்க்கை கிடையாது. அதில் ஜெயிக்கவே முடியாது. கடைசியில் தோல்வி தான். நல்லது பண்ணுவேன், நான் அவங்க மேலே அன்பாக இருப்பேன், யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுவேன். அதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கை கிடையாது. நான் அவரை ரெக்கார்ட் பண்ணி வச்சு மாட்டி விடுவேன். நான் அவர்கிட்ட நல்லாவே பேசி அவரை பிடிச்சி இழுத்துருவேன். அது மாதிரி யோசனைகள், நெகட்டிவ் திங்கிங் யாருக்குமே இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும். உலக அமைதிக்காக நம்மளும் ஒரு அங்கமாக இருக்கணும். அன்பு வளரணும். உலகமே ஒரு நாடுங்கிற மாதிரி நம்ம செயல்படணும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி.